திருநெல்வேலி ரோட்டரி சங்கம் 79வது புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஆர்யாஸ் மண்டபத்தில் கொரோனா பாதுகாப்பு விதிகளுக்கு உட்பட்டு நடைபெற்றது. ரோட்டரி மாவட்டம் 3212வின் முதல் பெண் ஆளுநர் செசிந்தா தர்மா சிறப்பு விருந்தினராக காணொளி மூலம் கலந்து கொண்டார். முன்னாள் ஆளுநர் ஆறுமுக பாண்டியன், சங்கத்தின் 79வது தலைவர் சங்கர், செயலாளர் ஆண்டோ மற்றும் நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னாள் ஆளுநர் ராஜேந்திரன் நலத்திட்ட உதவிகள் வழங்கி துவக்கி வைத்தார். வருங்கால ஆளுநர்கள் இதயம் முத்து மற்றும் முத்தையா பிள்ளை, உதவி ஆளுநர் வாசு, டாக்டர் டேனியல் வேத சிகாமணி, உலகராஜ் உட்பட முன்னாள் ஆளுநர்கள் வாழ்த்து பேசினார்கள். 4 ஏழை பெண்களுக்கு தங்கத்தாலிகள், 6 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, தையல் இயந்திரம், ஊனமுற்ற ஒருவருக்கு உதவித்தொகை, வெளிநாட்டில் படிக்க ஒரு மாணவருக்கு உதவித்தொகை, சிறந்த மருத்துவ, சட்ட மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் உட்பட ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான நல உதவிகள் வழங்கப்பட்டன. ராணி அண்ணா கல்லூரி முதல்வர் மைதிலி, ஐசிடி சாரல் திட்ட இயக்குனர் மாலதி மற்றும் திருநங்கைகளை மேம்படுத்தும் சுந்தரக்கனி ஆகியோருக்கு சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவில் முன்னாள் உதவி ஆளுநர்கள் மெல்கியோ, யூசுப் ராஜா, ஹரிகிருஷ்ணன், முன்னாள் தலைவர்கள் குணசிங், புகழ் ஜனார்த்தனம், ஜோசி, அந்தோணி பாபு, ஜெரால்டு, ரமணி, சிவா, வருங்கால தலைவர் ஆவுடையப்பன், இயக்குநர்கள் குணசீலன் மற்றும் உறுப்பினர்கள் தேவதாஸ், செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளை முன்னாள் தலைவர் சொக்கலிங்கம் தொகுத்து வழங்கினார். விழா ஏற்பாடுகளை விவேக், விஜய் கிருஷ்ணன், சங்கரநாயகம் செய்து இருந்தனர். பல்வேறு ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். செயலாளர் நன்றி கூறினார். சர்வதேச ரோட்டரி பவுண்டேஷனுக்கு ரூபாய் 3 லட்சம் வழங்கப்பட்டது. புதிய உறுப்பினராக தலைவர் மனைவி செல்வம் சேர்க்கப்பட்டார். புதிய சங்க வார இதழ், உறுப்பினர்கள் ஆவணம், முகநூல் மற்றும் வெப்சைட் வெளியிடப்பட்டன. மேடை காப்பாளராக சரவண மாணிக்கம் பொறுப்பேற்றார். முழு சந்தா வழங்கிய 25 உறுப்பினர்களுக்கு தலைவர் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி சங்கம் ஒரு பழமை வாய்ந்த ரோட்டரி சங்கம் 1943ஆம் ஆண்டு வருகிறதுக்கும் அனைவரையும் வரவேற்கும் விதமாக பெரிய ஸ்பெஷல்னா now our 78th president வந்து 58th year of Rotary Club திருநெல்வேலியோட secretary, same president of Rotary Club of திருநெல்வேலி, is a proud member of our club. President, இன்னைக்கு பதவியேற்கக்கூடிய President ஆர் எஸ் சங்கர் அவர்களுடைய to inaugurate the installation ceremony. Now it's morning. Good morning. Today is a wonderful day in my Rotary life, I can say. Today I am going to install the 79th president of the prestigious club of Rotary Club Tinaveli. Really it's a great honor. In my address, I will tell all the things of the instant only I have to speak, it seems, right? This meeting is being recorded. Of the instant only I have to speak. That's why in my speech I will elaborately tell how it's a memorable day, how it's a wonderful day, how it's a prestigious day. So once again, I thank the Rotary Club of Tinaveli authorities for having given me the opportunity to install the prestigious person, I can very well say. Really, Shankar is a very great personality.
He is from a very great family, and his elder brother Chokkalingam was a past president, and not only that, he is a very influential person in the district. I can say. These are all some people only brought laurels to Tinnavelly. In this family brought the textile business to Tinnavelly, and Tinnavelly district is a great person. He is going to become the president, and the secretary also. They are the persons to introduce new and energetic things in the field of education. And not only that, how exactly the Chokkalingam's brother Shankar, like that the president's brother-in-law is secretary, all came from a very high family, Rotary family. So once again, I am declaring, I am very much proud to install the president and secretary of the club. Now I am going to the installation, do the installation ceremony. Good morning to all. Rotary work. I, Rotarian Yasha Shankar, do solemnly pledge that I will faithfully execute the office of the President of Rotary Club of Tinnavelly, and that I will do the best of my ability to support the district governor and the Rotary International, and that I will uphold the Constitution and bylaws of Rotary International and this club. May the God help me for all my activities. Thank you, President Rotarian S. Shankar. Rotarian PDG Armor Pandian and Rotarian PDG Kevin Rajendra. Now is the time for the installation of the sergeant counts. Dr. is on stage. Dr. Ritesh Perumal, the current sergeant counts, is handing over the baton and adorning the arm band to the newly installed.
Thank you to BDS and the AG Dr. Vasu for this wonderful installation ceremony. With the acceptance speech by the newly installed president and உலகத்திலேயே எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது. சாதிக்கு அமைப்பு இருக்கிறது, மதத்துக்கு அமைப்பு இருக்கிறது, லைஃப் இன்டர்நேஷனல் போன்ற என்ஜிஓக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது. இத்துணை அமைப்புகளுக்கும் தலை சிறந்த ஒரு அமைப்பாக உலக அளவில் இன்று திகழ்ந்து கொண்டிருப்பது ரோட்டரி இன்டர்நேஷனல். உலக ரோட்டரிக்கு நிகர் உலக ரோட்டரி தான். யாரும் எந்த வகையில் அசைக்க முடியாது. இதற்கு காரணம் என்ன? வாட்ஸ் தி ரீசன்? எல்லாரும் நிறைய இருக்கு, எத்தனையோ மத சம்பந்தப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. they got billions of money, even then all are not respecting. So why this Rotary International got a special respect in the world? போலியோவை ஒழித்தது, அதாவது போலியோவை ஒழித்தது மட்டுமல்லாமல் உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் யுனைடெட் நேஷன்ஸ். அந்த யுனைடெட் நேஷன்ஸுக்கு சட்ட திட்டங்களை வகுத்து கொடுத்தது ரோட்டரி. See the importance of the Rotary. அப்படிப்பட்ட ரோட்டரி இன்டர்நேஷனல் ஒரு அங்கம் the Rotary Club of Tinaveli. Rotary Club of Tinaveli is not a very rich heritage, I can say. இந்தியாவிலே மிகச்சிறந்த சங்கங்கள் Rotary Club of Tinaveli, Rotary Club of Madras, Rotary Club of Calcutta, Rotary Club of Tanjore. You can very well say why these clubs are got a very good large heritage. See, இந்த சங்கத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட துணை சங்கமான தூத்துக்குடியிலிருந்து, அதாவது முதல்ல 2 பேர் ரோச், அப்பாவும் மகன் கவர்னர் ஆனாங்க. அதுக்கு பிறகு வில்லவராயன் ஜேசியாவும் கவர்னர் ஆனாங்க. அது மட்டுமல்ல, இந்த சங்கத்தில் கலெக்டர் போன்றோர் நண்பர்களாக இருந்தார்கள். என்னுடைய ரமணியோட தாத்தா சோமசுந்தரம் பிள்ளை நெக்ஸ்ட் பிரசிடென்ட். அவர்தான் வந்து இப்பதான் நம்ம மெனு தேடி அலையில ஃபார் இயர்ஸ் டுகெதர். அவர் தாத்தா தான் வந்து கிளப்புக்கு வந்து ஃபுட் கொடுப்பாங்க. that food was a very rich food. அதனால உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு சங்கம், மிகச்சிறந்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய சங்கம், மிகச்சிறந்த பிலோசபர்ஸ் இருக்கக்கூடிய சங்கம். இது சாதாரண சொல்ல வந்து ஏதோ பேச்சுக்காக வேண்டி புகழுக்காக சொல்றோம்னு நினைக்காதீங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் இருக்கு இன்னைக்கு highest club in the southern region. அதாவது ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ்ல automatically the UK High Commissioner and US General will become the member. யாரா இருந்தாலும் என்ன ஆகும், UK High Commissioner வந்தா மறுநாள் அவருடைய மெம்பர் ஆனாங்க. இது மாதிரி கேஜ் கிரிட்டேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு சங்கத்தில் 79வது தலைவராக திரு சங்கர் அவர்களை நான் இன்று பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன். சங்கர் came from a very rich family, not only very rich family, heritage family. அவருடைய மனைவி அவங்க வந்து அந்த ஏரியாவிலே ஒரு ஜமீன்தார் பண்ணையார் என்று சொல்லக்கூடிய
அந்த அவங்க குடும்பத்துல இருந்து வந்தவங்க இந்த ரிச்னஸ் we can very well see. அவங்க டாக்டர்ல வந்து அற்புதமான ஒரு இறைவணக்கத்தை பாடினார்கள். எத்துடைய பயஸ் ஃபேமிலி இதுவும் அதாவது இப்ப வந்து 2 நாள் 100 ரூபாய் பாக்கெட்ல இருந்தா எவருமே ஒரு சின்னதெல்லாம் கண்டுபிடிக்கும். அவன் சொல்லுற அட்டகாசத்தை தாங்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் இந்த சட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். குணசிங் செல்லத்துறை வெரி கிரேட் பர்சன் இன் சதர்ன் ஏரியா ஆஃப் இந்தியா. இந்தியா மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், சிலோன் அத்துணை நாடுகளிலும் அவருடைய பெருமையை சென்று கேட்டால் தெரியும். இவர் புகழேந்திரன் கமக், இவர் அலுவலை அவருடைய அவங்க மூதாதையர்களுடைய அவங்க வீட்டை போய் அவங்க சிவகாசியில பாருங்க. இவர் வீடியோ இது ஒன் ரோட்டில் எப்படி சேர்க்கணும்னா the best personality in that area should be our member. ரோட்டில் வந்து இஷ்டப்பட்டவங்க மெம்பரா சேர முடியாது. இவங்க கூட எதுக்காக நிறைய பேருக்கு சந்தேகம். எல்லாருமே வந்து நம்ம முதல்ல வந்து இவனெல்லாம் ரோட்டில் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, அதுக்கு பிறகு சேர்த்தாங்க. அதனால நீங்க இவன் திரும்பவும் ரோட்டில் வளர்ச்சி அடைந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன? அதாவது ப்ராப்பர் தொழில் கிளியர் கிளாசிபிகேஷன் இல்லாதவரை ரோட்டில் சேர்க்க முடியாது. குப்பனும் சுப்பனும் தெருவில் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சேர்க்க முடியாது. Unless and until he is having a clear classification, then only he can enroll as a member. அப்போ வந்து இவன் போக வந்து யாருமே வேலைக்கெல்லாம் போறதில்லை. அந்த ரோட்டி ஆரம்பிச்ச காலத்துல லேடிஸ் யாரும் வேலைக்கு போறதில்லை. அதனால அவங்களுக்கு கிளாசிபிகேஷன் இல்லை. அதனால நாங்க ரோட்டில் சேர்க்கல. இப்போ ஆட்டோமேட்டிக்கலி லிவன் ஹேஸ் கம் டு வெரி கிரேட் ஹைட்ஸ். ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ளூடட். தட்ஸ் ஆல். இது வந்து இதுக்கு எதிராக எதுவுமே இல்லை. இது எல்லாம் வாங்க இம்பசிஷன் ரோட்டில் ரிச் ஹெரிட்டேஜுக்கு இதான் நம்ம நடந்துக்கணும். இப்ப எங்க சங்கத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. டி.கே. சரவணன் சின்ன குழந்தை கொரோனா பீரியட்ல சின்ன குழந்தைய தட்டி எழுப்புனா கூட தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜனூர்கார வந்தவனா கேளுங்க. அதாவது இப்ப எல்லாருமே டி.கே. டாக்டர் தான் சொல்றாங்க. Yes, already he is the person who has done heroic transplantation in India. I can very well say. அவர்தான் உறுப்பு தானத்துக்கு உள்ள ஆபரேஷனை செய்து முடித்தவர். இப்போ வந்து கொரோனால நூற்றுக்கணக்கான பேருக்கு டெய்லி ட்ரீட் பண்ணி நேரம் டாக்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது சர்வீஸ் அபோசல் அவார்டு. ரோட்டில் வந்துட்டாங்க சும்மா குப்பை சுப்பருக்கெல்லாம் விட்டு கொடுப்பாங்க. அதை கொடுக்க முடியாது. இப்போ ரீசன்ட் இயர்ஸ் சர்வீஸ் அபோசல் அவார்டு சொன்னாங்கல்ல 1,111,000 மரக்கன்று ஒரே நாளில் நட்டது மட்டுமல்லாமல் 10 லட்சம் மரக்கன்றுகளுக்கு மேல் நட்டு இப்பொழுது எப்பவும் மழை பெய்து கொண்டிருக்க செய்யக்கூடிய பி. சங்கர் நாராயணன் சர்வீஸ் அபோசல் அவார்டு. எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி அந்த உயிர்களை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அந்த இறந்து போன குடும்பங்களின் குழந்தைகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் டி.கே. சரவணனுக்கு சர்வீஸ் அபோசல் அவார்டு. இதை எல்லாம் செய்து கவனித்துக் கொண்டிருக்கும் ஆர்வ பாண்டியனுக்கு சர்வீஸ் அபோசல் அவார்டு. Rotary is a very great organization. Once again, I want to emphasize. அதாவது ரோட்டரி ஹெரிட்டேஜ் தக்க நம்ம நடந்துருக்குங்க. நான் வந்திருக்காரு ஒரு முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பட் காலவங்க ரிப்போர்ட்டே சொன்னீங்க 12 lakhs ரூபீஸ் கொடுத்துருவாங்க கிளப்ல. அது ஒரு மரத்தெல்லாம் திரும்ப புடிங்கி நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை செஞ்ச ரொட்டேரியன் காந்தி அப்படின்னு சொன்னீங்க. Really is a great person. It's an asset to Rotary, I can very well say. Recently, we have nearly 10 lakh rupees for the oxygen generators in the what you call it, Raman Hospital. அது மட்டும் இல்லைங்க, அதாவது not only ரோட்டரி இருப்பவர்கள் அதாவது ஃபோர்வேட்டர்ஸ் பயன்படுத்திக் கொண்டு ரோட்டரி இருப்பவர்கள் தொழிலும் மிகச்சிறந்த தி போட்டோ இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இஸ் an authority, நியூக்ளியேஷன் அத்தாரிட்டி. அதே மாதிரி வந்து கான்ட்ராக்ட்ல அதாவது ரமணா பில்டர்ஸ் அவங்களுக்காக சிமெண்ட் கம்பெனி தனியா ஒரு சிமெண்ட் தயாரிக்காங்க. இதனாலதான் ரோட்டரி தலைமுந்து உலக அளவில் நிற்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி. இது வந்து இன்னைக்கு பதவியை அவர் எல்லாரும் சொன்னாங்க சார் எல்லாரும் ஒரு ரோட்டரி பதவி போது ஒரு பிரசிடென்ட் பதவி போதுங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். 4 நாளைக்கு முன்னாலே ஆனா நம்ம ஆண்டனி பாபு வந்து சோகமா இருக்காரு. அந்த நிறைய செய்ய முடியல. ஆமா such a person. He got a ரோட்டரி knowledge, enormous ரோட்டரி knowledge. இதுக்கு முன்னால RS வந்து இருந்தார். And also he is very much interested in
teach program. So everyone in our country has to be educated. That is his main program. So we can accept lot for the education program during this period. With this, I would like to congratulate the presenter once again, and also I would like